السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ரிஸ்கிற்கு நானே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். ரிஸ்க் என்று சொன்னால் வெறும் உணவு மாத்திரமல்ல, அவனுடைய உடை, அவனது குடும்பம், அவனது வாழ்வாதாரம், இந்த உலகத்திலே அவன் சந்திக்கிற அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு நியமிக்கப்பட்ட ரிஸ்காகத்தான் இருக்கிறது. ஒரு வசனத்திலே, அன்கபூத் என்கிற அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், யாருமே உணவை சுமக்கவில்லை, நாமே ரிஸ்கை வழங்குகிறோம் என்று சொல்கிறான். உணவை யாரும் தூக்கி கொண்டு போவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் நமக்கான உணவை வைத்திருக்கிறான், அவன் தான் உணவை தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உணவை அல்லது ரிஸ்கை சிலருக்கு தாராளமாக வழங்குகிறான், சிலருக்கு மிக குறைவாக அளந்து வழங்குகிறான். ஏன் சிலருக்கு இவ்வாறு குறைத்து வழங்குகிறான் என்று சொன்னால், இந்த அடியார்கள் வரம்பு மீறி சென்று விடக்கூடாது என்பதற்காக நாம் இவ்வாறு கொடுக்கிறோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். உணவு எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்பதை குறித்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: உணவு அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, உணவு வானத்திலிருந்து வருகிறது, உணவு பூமியிலிருந்து வருகிறது. வானம் பூமி படைப்பதற்கு முன்னாலேயே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கான உணவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா வயிற்றில் இருக்கிற போதே உணவு தீர்மானிக்கப்படுகிறது என்று இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ரிஸ்க் முடிவதற்கு முன்னாலே அவனை மரணம் நெருங்குவதில்லை என்று அபூ உமாமா அல் பாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரிஸ்க் மரணத்தை விட மனிதனை வேகமாக தேடுகிறது என்று ஒரு நபிமொழியிலே சையதுனா அபூ தர்தா அறிவிக்கிறார்கள். இது அல்பானி என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையிலே நீங்கள் இறை மீது அளப்பரிய நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு இறைநேசரிடத்திலே கேட்டபோது அவங்க சொன்னாங்க, 4 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 4 விஷயங்கள் அடிப்படையில் எனக்கு அபார நம்பிக்கை, அளவற்ற நம்பிக்கை அல்லாஹ் மீது என்று சொன்னார். அந்த 4 விஷயங்கள் என்ன? ஒன்று, என் உணவை யாருமே சாப்பிட முடியாது. ஒருவருக்கென்று விதிக்கப்பட்ட உணவை இன்னொருவர் சாப்பிட முடியாது. சமயங்களில் நாம் சாப்பிட்டு கொண்டிருப்போம், அது செரிமானம் ஆகாமல் வெளியே வந்துவிடும். பிறகு அந்த உணவு ஏதோ ஒரு ஜீவனுக்கு போய் சேர்கிறது. அது நமக்கான உணவு அல்ல, எனவே தான் அது நம்முடைய வயிற்றில் தங்கவில்லை. என் உணவை வேறு யாரும் சாப்பிட முடியாது. ஒன்று, என் உணவை வேறு யாரும் சாப்பிட முடியாது என்பது போல எனக்குரிய அமலை, என்னுடைய வேலையை வேறு யாரும் செய்ய முடியாது. மூன்றாவது, மரணம் என்பது திடீரென வரும், அது சொல்லிக்கொண்டு வருவதல்ல, எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. நாலாவது, இறைவனுடைய பார்வை விட்டும் நான் தப்ப முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பார்வை விட்டும் நாம் எங்கே செல்வது? அவனுடைய கண்காணிப்பிலிருந்து எப்படி நாம் விலக முடியும்? இந்த 4 விஷயங்கள் தான் இறைவன் மீது அதீத நம்பிக்கை கொண்டு தவக்குல் கொண்டு இருப்பதற்கான வழிமுறையாக எனக்கு இருந்தது என்று அந்த இறைநேசர் சொன்னாங்க. ரிஸ்க்கு 7 வழிகளிலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருகிறார். ஒன்று, தக்வா. வமயத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார், யார் இறைவனை அஞ்சிக் கொள்ளுகிறார்களோ
அவர்களுக்கான சிரமங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீக்கி அவர்களுக்கான உணவாதாரத்தை வழங்குகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். எனவே நமக்கு உணவு வரக்கூடிய முதல் வழி, அதற்கான அடிப்படை என்பது இறையச்சத்தோடு இருப்பது. இரண்டாவது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு கேட்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உணவு ரிஸ்க் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக தடை செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே பாவ மன்னிப்பு கேட்கிற போது நம்முடைய பாவங்கள் அழிந்து ரிஸ்க் நமக்கு கிடைப்பதற்கான வழிவகைகள் திறக்கிறது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், பிறகு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் வந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். எனவே இரண்டாவது வழி இஸ்திக்ஃபார். மூன்றாவது தவக்குல், முழு நம்பிக்கை, இறைவனை சார்ந்திருத்தல், இறைவனையே முழுக்க நம்பி இருத்தல், இது மூன்றாவது. நாலாவது பெற்றோருக்கு பணிவிடை செய்தல். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால், அவர்களை நன்றாக பராமரித்துக் கொண்டால், அவர்களின் பிரார்த்தனைகளின் வழியாக நமக்கான உணவு வந்து சேரும். அடுத்து உறவுகளை பேணுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விசாலமான ரிஸ்க் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, நீண்ட ஆயுள் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, தங்கள் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ரிஸ்கை பெறுவதற்கான ஐந்தாவது வழியாக உறவுகளை பேணுதல் என்பது இருக்கிறது. அடுத்து பலவீனர்களை பாதுகாத்தல். ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா யுர்ஸகுக்கும் பிதுஅஃபாயிக்கும், நீங்கள் உணவு வழங்கப்படுவதெல்லாம், ரிஸ்க் கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களில் இருக்கிற பலவீனர்களின் காரணத்தினால் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மழை வேண்டி தொழும் தொழுகைக்கு எல்லோரையும் அழைத்து போவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள், அங்கு இருக்கக்கூடிய முதியவர்கள், வாயில்லா ஜீவன்கள் என்று பலவீனப்பட்ட அனைவரையும் ஒன்று திரட்டி இவர்களுக்காகவாவது மழையை இறக்கி என்று கேட்பது நபிகளுடைய வழக்கம். காரணம், பலவீனர்களுக்காகத்தான் பலமுள்ளவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ரிஸ்கை வரவைப்பதற்கான வழிமுறைகளில் இன்னொன்று பலவீனர்களை நாம் பாதுகாப்பது. ஏழாவது விஷயம் துவா செய்வது, பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்திலே நமக்கு ரிஸ்க் விசாலமாக வேண்டும் என்பதற்காக நாம் துவா செய்வது. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கேட்டு பெற வேண்டும். அதுபோல இந்த ரிஸ்க்கும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டு பெற வேண்டும். எனவே ரிஸ்கை பெறுவதற்கு, ரிஸ்கை அதிகப்படுத்துவதற்கு, ரிஸ்கை விசாலமாக்குவதற்கு இந்த 7 வழிகளிலே 7வது வழி என்பது அல்லாஹ்விடத்திலே அதற்காக துவா செய்வது, கேட்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்பதை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். கேட்டதற்கு அவன் கொடுக்கிறான், கேட்டதற்கு பிறகு கொடுக்காமல் இருப்பதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என்றெல்லாம் பிரார்த்தனையுடைய ஒழுங்குகளை, சிறப்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற போது இந்த உணவை விசாலமாக பெறுவதற்கும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க் விஷயத்திலே நாம் நன்றி உணர்வோடு நடந்து அவனுக்கு நன்றி செலுத்தி இன்னும் விசாலமான ரிஸ்கை நமக்கு தருவான் என்று ஆதரவு வைத்து அவனிடத்திலே கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.